ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் எடுத்து விக்னேஷ். ஸோ நாளையிலேருந்து ஆகஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி அதுக்கான கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணலாம், கால் லெட்டர் எப்போ வரும், அண்ட் சிட்டி நீங்கள் பார்க்கல அப்படின்னா எப்படி பார்க்குறது, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் தென் எக்ஸாமில் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணலாம் ஸோ தட் உங்கள் ஸ்கோர் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ப்ராப்பராக ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தேன், ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரிப்பேரே பண்ணாமல் 80+லாம் ஸ்கோர் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எக்ஸாம் டேட்ஸ். எந்தெந்த டேட்லலாம் எக்ஸாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார்ட் ஆகி 3, 4, 5, 6, 9, 10, 11, 12, 13, 14, 17, 18, 19, 20, 21, 25 டோட்டலாக 16 டேஸ். நடுவில் ஒரு நாள் 2 நாள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக்கும் இருக்கு, ஓகேவா? இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டாக இருக்கலாம் அந்த குரூப் டி, மேபி அவங்களுக்காக சொல்கிறேன். எந்த டேட்டில் உங்களுக்கு எக்ஸாமோ அதுலேருந்து 10 டேஸ் பிஃபோர் தான் உங்களுக்கு சிட்டி ஷோ ஆகும். சிட்டி ஷோ ஆகிறதுக்கே 10 டேஸ் பிஃபோர் தான். ஸோ உங்களுக்கு எந்த டேட்னே தெரியாத போது நீங்கள் டெய்லி செக் பண்ணிகிட்டே இருங்க. அந்த லிங்கை பற்றிலாம் சொல்கிறேன், ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு எப்போ எக்ஸாம் டேட்டு 10 டேஸ் முன்னாடி பார்த்துறீங்களா, அது சிட்டியும் எக்ஸாம் டேட்டும் தெரிஞ்சுக்கலாம். கால் லெட்டர் வர்றதுக்கு 4 டேஸ் முன்னாடி தான், அதாவது உங்களுக்கு என்ன டேட்டோ அதுலேருந்து 4 நாளைக்கு முன்னாடி தான் கால் லெட்டர், அதாவது ஆல் டிக்கெட் வந்து வரும். இப்போ இந்த கால் லெட்டருக்கும் சரி சிட்டி பார்க்குறதுக்கும் சரி லிங்க் வந்து ஒன்று தான், சேம் லிங்க், எல்லா நாளும் சேம் லிங்க் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஓகேவா? இந்த லிங்கை பொறுத்த வரைக்கும் நான் கீழே கமெண்ட்ல பின் பண்றேன். பட் ஆர்ஆர்பி லிங்க் மட்டும் என்னதான் கமெண்ட் பின் பண்ணாலும் சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஓகேவா? அதனால இதை நான் டெலகிராம்லையும் தரேன். ஓகே, லிங்க் சேம் தான், டெலகிராம்லையும் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த லிங்க்ல போகும்போது நீங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்ளை பண்ணும்போது இருந்திருக்கும் இல்லையா, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா இதான் உங்களோட டேட் ஆஃப் பர்த். இதை என்டர் பண்ணி கீழே கேப்சா இருக்கும், அதை என்டர் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகும். ஸோ அடுத்த ஸ்டெப் போகும்போது சிட்டி மட்டும் ஷோ ஆச்சுன்னா உங்களுக்கு இன்னும் 10 டேஸ் இருக்கு எக்ஸாம் டேட்டு அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ண உடனே சிட்டி மட்டும் இருந்தால் சிட்டி மட்டும் தான் காட்டும். சப்போஸ் உங்களுக்கு 4 டேஸ் பிஃபோர் கால் லெட்டரே வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நேம் அண்ட் உங்கள் ஃபாதர்ஸ் நேம், ஜெண்டர், கம்யூனிட்டி, இது எல்லாமே ஷோ ஆகும். இன்னும் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டீடைல்ஸும் வந்துடும். ஸோ எந்த டெஸ்ட் சிட்டி, எந்த ஸ்டேட்டு, டேட் ஆஃப் எக்ஸாம் என்ன, இப்போ இவருக்கு 3 ஆகஸ்ட், ஃபர்ஸ்ட் டேவே 3rd ஷிஃப்ட், ஓகேவா? அண்ட் ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட், ஷிஃப்டோட டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. 9 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 90 minutes எக்ஸாம். 9 o'clock ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 10:30, இதுதான் ஷிஃப்ட் 1. 12:45 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து 1.5 hours. 4:30 ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுலேருந்து 1.5 hours. இப்போ இதுல மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த கேட் க்ளோசிங் டைம் இருக்குல்ல, இந்த கேட் க்ளோசிங் டைமுக்கு எப்படியாவது 30 minutes to 1 hour கூட பிஃபோரா போகும். என்னோட சின்சியர் அட்வைஸ். கேட் க்ளோசிங் டைம் தானே 8:30 மணி அப்படின்னு 8:30 மணிக்கு போகாதீங்க. பிஃபோரா கூட உள்ள அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்கும்போது அவங்க பண்ண வேண்டிய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் நிறைய இருக்கும், ஓகேவா? அதனால பார்த்து பிஃபோராகவே போயிடுங்க. அண்ட் தென் உங்கள் பிலாங்கிங்ஸ் எல்லாம் பார்த்து சேஃபாக வைங்க, ஏன்னா எக்ஸாம் ஹால் வெளியே வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல், ஓகே? தென் ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்த பிறகு கால் லெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கால் லெட்டர்னே இங்கே காமிக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், பிடிஎஃபாக ஓப்பன் ஆகும். அப்படியே நீங்கள் சேவ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட் அவுட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டே போதும், கலர் தேவைங்கிற அவசியம் இல்லை. ஸோ எக்ஸாமுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும், இந்த ஆல் டிக்கெட்டோட பிடிஎஃப் ப்ளஸ் ஒரு ஐடி ப்ரூஃப் போதும், ஆதார். பட் நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா ஆதார் ப்ளஸ் இன்னொரு ப்ரூஃப் அடிஷ்னலாக கொண்டு போகிறது நல்லது. ஓட்டர் ஐடியோ டிரைவிங் லைசன்ஸோ வச்சுருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க, ஓகேவா? மற்றபடி ரஃப் ஷீட், பேப்பர், இதெல்லாமே பென், இதெல்லாமே அவங்களே எக்ஸாம் உள்ள கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும் நான் நம்புறேன். அதே மாரி டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. தென் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா, மேக்ஸ் வரப்போகுது, ரீசனிங் வரப்போகுது, சயின்ஸ் வரப்போகுது, ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். லாஸ்ட் டைம் என்ன ஆச்சு அப்படின்னா
இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் டி செக்ஷன் வைஸ் இருந்துச்சு. அதாவது 25 மேக்ஸ் 30 ரீசனிங், 25 சயின்ஸ், 20 ஜெனரல் அவேர்னஸ். அண்ட் தென் இந்த 20 ஜெனரல் அவேர்னஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா மெஜாரிட்டியா 80% to 90% கரண்ட் அஃபேர்ஸாவே கேட்டாங்க. பட் அன்பிரடிக்டபிள் தான். இந்த வருஷம் அது மாறலாம். மேபி அதே மாதிரி சிஏ கேட்டாலும் கேட்கலாம். இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் ஆனா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, ஜிகே, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அப்படி கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஒரு ஷிஃப்டாவது ஸ்டார்ட் ஆனாதான் நம்ம அதை கிளியரா சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பதட்டப்படவே படாதீங்க. 2 பேருக்கும் சொல்றேன். அதாவது ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கும் சொல்றேன். ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்னு ஒரு கேட்டகரி, அண்ட் தென் சிசிஏஏ கேண்டிடேட்ஸ். ரயில்வேல அப்ரண்டிஸ் பண்ணிட்டு அவங்க எக்ஸாம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க ஒரு கேட்டகரி. ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் மறுபடியும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஓவரால் வேகன்சில 20% உங்களுக்கு இருக்கு தனி. அதாவது இந்த 20%ல சிசிஏக்கு மட்டும் தான் காம்படிஷன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வர மாட்டாங்க இல்லையா? இவங்க அப்படி இல்லை. ஸோ நீங்க இதுல மெஜாரிட்டி நீங்க தான், இந்த எக்ஸாம்ல மெஜாரிட்டி நீங்க தான். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இவ்வளோ கொஸ்டின் போட்டால் போதுமா, கட் ஆஃப் என்ன வரும், சேஃப் ஸ்கோர் என்ன அப்படின்னு இப்போ கேட்டிங்கன்னா இது யாராலையுமே சொல்ல முடியாது. ஓகேவா? அண்ட் தென் எப்பயுமே இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்கு அப்படிங்கும் போது ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிஷனும் ஹையா இருக்கும்போது ரா ஸ்கோர், அதாவது நல்ல அட்டெம்ப்ட் கொடுங்க. நீங்களே ஒரு அட்டெம்ப்ட் வந்து மைண்ட்ல செட் பண்ணிட்டு போகாதீங்க. என்ன கேட்டிங்கன்னா 75 to 80 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கரெக்டாக அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெகட்டிவ்லாம் இல்லாமல் நான் சொல்கிறேன். ஓகேவா? சிசிஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரா ஸ்கோரே 60 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட ட்ரை பண்ணுங்க. மைண்ட் செட் வைக்காதீங்க சிசிஏ தானே, ஏன்னா வேகன்சி கம்மி, இப்போலாம் நல்லாவும் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ இப்போவே நல்லா ஸ்கோர் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் ரிசல்ட் வர வரைக்கும் நமக்கு அந்த கடைசி நேரம் வரைக்கும் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது நான் உங்களை சேஃப் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ரேஞ்ச். ரைட்டா? இப்போ அடுத்து வரேன். மேக்ஸோ, ரீசனிங்கோ, சயின்ஸோ இது மூணும் சேர்ந்து தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 80% அவுட் ஆஃப் 100. 100ல 80% இந்த மேக்ஸோ, ரீசனிங்கோ, சயின்ஸுமே கவர் ஆயிடும். அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், அந்த 20 வந்து எப்பயுமே அன்பிரடிக்டபிள். இப்போ 20 மார்க் சிஏல வருதுன்னா யாராலையும் அந்த 20க்கு 20 எடுக்க முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க எவ்வளவுதான் கரண்ட் அஃபேர்ஸே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி. பட் என்ன ஆகும்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எக்ஸாம் அனாலிசிஸ் டே 1 ஸ்டார்ட் பண்ணிட்டா இந்த 80க்கு 80 ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. அந்த 20 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுல எதையாவது படிச்சுட்டு போலாமா அப்படிங்கிறது தான் ஃபீல் ஆகும். ஏன் அதை சொல்றேன்னா, அந்த 20 கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது கடல் மாதிரி. எதுல இருந்து கேட்பாங்க, என்ன டாபிக், ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கேட்பாங்களா, அவார்ட்ஸ் ஆனர்ஸ்ல இருந்து கேட்பாங்களா, இல்லை சயின்ஸ் அண்ட் டெக்ல இருந்து கேட்பாங்களா, கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து கேட்பாங்களா, யாராலையுமே சொல்ல முடியாது. அதுலயுமே ஒரு 1 இயர்ல இருந்து 1.5 இயர்ஸ் வரைக்கும் கவர் பண்ணணும். எந்த மந்த்ல வரும் எதையுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த 20 வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா அன்பிரடிக்டபிள்னு நான் சொல்லுவேன். ஸோ எக்ஸாம் நீங்க கிராக் பண்றதுக்கு அண்ட் உங்களோட ஜாப் டிசைட் பண்றதுக்கு அந்த 80 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த 80 நல்லா பண்ணுங்க. மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸை ரொம்ப சூப்பராக பண்ணுங்க. ஓகேவா? ப்ரோ, நான் இது வரைக்குமே உங்க வீடியோ எதுவுமே பார்க்கல, ஆனாலும் எனக்கு எக்ஸாம் டேட் வரப்போகுது, இனியாவது இயர் ஆஃப்டர் நான் இப்போ ஏதாவது பண்ண முடியுமா, கொஞ்சமாவது ஸ்கோர் பண்ண முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி உடனுக்குடனே கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இல்லை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலனாலும் 2 பிளேலிஸ்ட், கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் யூடியூப்ல தான், ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஒரு பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு 62 வீடியோ கிடைக்கும். இன்னொன்று வெறும் குரூப் டியை டார்கெட் பண்ணி கிட்டத்தட்ட நான் 21 வீடியோஸ் கொடுத்தேன், ஒன்று மிஸ் ஆயிருக்கு. இது ரெண்டோட லிங்க்குமே கீழே இருக்கு. வீடியோட டிஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா அது கீழே இருக்கு. ஸோ இது வரைக்கும் கூட பார்க்கலனாலும் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஒவ்வொரு வீடியோவா பார்க்க ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்களால 100க்கு 100 ஸ்கோர் பண்ண முடியலனாலும் 40 to 50 இல்லை 50 to 60 ரேஞ்ச் வரைக்குமாவது கண்டிப்பா போக முடியும் இந்த வீடியோஸ்ல. ஓகேவா? தென் சிசிஏ கேண்டிடேட்ஸாக இருந்தாலுமே இப்போவே சொல்கிறேன், பிஃபோர் எக்ஸாம் நல்லா பண்ணிடுங்க. எக்ஸாமுக்கு அப்புறமா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ண பாருங்க. தென் நான் சொல்கிற சில முக்கியமான விஷயங்கள் அண்ட் சில பர்சனல் அட்வைஸ் உங்களுக்கு.
எக்ஸாமுக்கு வந்து பிஃபோரா போயிடுங்க. கொஞ்சம் ஸ்பைசியான ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும். அண்ட் அரியப்பா போகாதீங்க. பிஃபோரா ஒரு நாளைக்கு முன்னாடிலாம் எக்ஸாம் சென்டர் போனீங்கன்னா இன்னும் நல்லது. தென் எக்ஸாம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா எக்ஸாம்லையும் நான் பார்க்குறது ஒரு முக்கியமான விஷயம் அட்டெண்டன்ஸ் கம்மியாகுது நிறைய எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணாமல் மிஸ் பண்ணிடாதீங்க. 100 கொஸ்டின்ஸ் வரப்போது 90 minutes. 100க்கு 100ஐயும் டச் பண்ணிடணும்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. ஒரு கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா 1 மார்க் போகுமா? ஆனால் அட்டன் பண்ணி தப்பு பண்ணீங்கன்னா 1.33 மார்க்ஸ் போயிடும். ஸோ நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற நல்ல மார்க்கையுமே சேர்த்து இந்த நெகட்டிவ் எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சிசிஏலாம் இருந்தீங்கன்னா ஒரு 50க்கு மேலே 60 இந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்கோர் அட்டம் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் சூப்பர். இந்த கடைசியில் இருக்கும் ஒரு 1/2 hour இல்லை 5 minutes 10 minutes இருக்கும்போது ஏதாவது அட்டன் பண்ணலாமா, கம்மியாக அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். அதை அவாய்ட் பண்ணுது. அண்ட் ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 75க்கு மேலே இல்லை 80க்கு மேலே நல்லா போட்டுட்டு வர ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் உங்கள் ஷிஃப்டே ஹார்டாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி கொஸ்டின்ஸ் டஃப்பாக இருந்துச்சுன்னா அது எல்லாருக்குமே டஃப் தான் இல்லையா? ஸோ நார்மலைசேஷனில் உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் ஃபிக்ஸ்டாக போகாதீங்க. ஒரு அட்டம்ப்ட் இவ்வளோ கொடுத்தே ஆகணும் அப்படின்னா அது யாராலையுமே முடியாது. தென் மல்டிபிள் ரவுண்ட்ஸில் எக்ஸாம் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு செக்ஷன் வைஸ் தான் வரும்னு என்னால் சொல்ல முடியாது. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனால் தான் தெரியும். ஏன்னா சில சமயம் மிக்ஸ் பண்ணி கேட்குறாங்க, சில சமயம் மிக்ஸ்டாக கேட்குறாங்க, செக்ஷன் வைஸ் கேட்குறாங்க. அதனால செக்ஷன் வைஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன், நான் என்ன சொல்லுவேன்னா எடுத்த உடனே நீங்கள் சயின்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சயின்ஸை நீங்கள் டைரக்டாக போய் 1 to 25 பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் 3 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறதுனா அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். தென் சில கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணுறதும் நல்லது தான். அதாவது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன். இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்லலாம் 2018 2019 பெரிய பெரிய கொஸ்டின் வரும். அதாவது ஸ்க்ரீனையே மறைச்சிடும், அவ்வளோ பெரிய கொஸ்டின்ஸ் வரும். நான்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம் போகும்போது அந்த கொஸ்டின்லாம் விட்டுருவேன். சில சமயம் நீங்கள் அந்த மாதிரி பெரிய ஒரு கொஸ்டின் விடுறதுனால அந்த டைமில் 4-5 சின்ன சின்ன கொஸ்டின் அட்டன் பண்ணி உங்களோட செலெக்ஷனுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் ஏற்படுத்திக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். தென் எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மேக்ஸ்லேயும் சரி ரீசனிங்லையும் சரி ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணுறது, ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுறது, யூனிட் டிஜிட், டிவிசிபிலிட்டி ரூல், லாஸ்ட் 2 டிஜிட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா நிறைய யூடியூப்ல அண்ட் கோர்ஸ்லையும். அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணுறதுக்கு பதில் கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எல்லா கொஸ்டினுக்கும் அப்படி முடியாது, எங்கெல்லாம் முடியுமோ அங்கே. ஓகேவா? இதுதான் ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேரால இருக்கவே முடியாத ஒன்று. ஒரு விதமான டென்ஷன், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு இது எதையுமே ஆகாதீங்க. கூலாக போங்க, அட்டன் பண்ணிட்டு வாங்க. தெரிஞ்சதை அட்டன் பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து பயப்படுறது நிறைய பேர் இருக்காங்க. இந்த சென்டரே ஃபுல்லாகிடுச்சு, வேகன்சியே கம்மி தானே, அதுக்கு இவ்வளோ பேர் போட்டியா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸான ஆஸ்பிரன்ஸ்குள்ளே தான் போட்டியே. இதை ஒவ்வொரு வருஷமும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ சீரியஸான ஆஸ்பிரன்ஸ் வந்து கம்மி. ஓகேவா? ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து பேனிக் ஆகாதீங்க. இஃப் டைம் இருக்குது அப்படின்னா, ஏன்னா குரூப் டிலாம் அசால்ட்டாக 5லேருந்து 6 ரவுண்டு போகலாம் பேப்பரை. அந்த மாதிரி டைம் இருந்துச்சு, அட்டம்ப்ட் ஒரு 75 80 நல்லா கொடுத்துட்டீங்க அப்படின்னா டபுள் செக் பண்ண பாருங்க. ஏன் டபுள் செக் அப்படின்னா, ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிலி மிஸ்டேக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அப்படின்வாங்க, இதில் எது ஆன்சர் இல்லை அப்படின்வாங்க, இல்லை டூ நாட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய கொஸ்டினுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன், ரீசன் மாதிரியான கொஸ்டின்ஸ். அதாவது ஸ்டேட்மெண்ட் மாதிரி பெரிய பெரிய கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷனுக்கு 4 ஆப்ஷனுமே ஆன்சர் மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொரு கொஸ்டினும் படித்து ஆன்சர் பண்ணும்போது சில்லி மிஸ்டேக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடு. ஓகே, உங்கள் ஷிஃப்ட் என்னமோ உங்கள் ஷிஃப்ட்டில் என்ன நீங்கள் குட் அட்டம்ப்ட் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுங்கள். போகிறதுக்கு முன்னாடி 85 போடுறோம் 90 போடுறோங்கிற மைண்ட் செட்டில் போக வேண்டாம். ரைட்டா? நான் எப்பயுமே சொல்கிறது இது, இந்த 3 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி. உங்கள் கொஸ்டின் பேப்பரை மினிமம் டு மினிமம் 3 ரவுண்ட்ஸ் போகும். மேக்ஸிமம் அது உங்களோட விருப்பம் தான். சரியா? இதில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் இந்த ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இல்லை சயின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரே ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிச்சிருது. அப்போ என்ன ஆகும், கிட்டத்தட்ட 25 20 45 கொஸ்டின்ஸ் உங்களால் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட முடியும். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் go through the entire paper quickly, answer all the questions you know instantly. This builds confidence and secures easy marks. ஸோ இதுலேயே நீங்கள் கிட்டத்தட்ட 50 to 60% பேப்பரை பார்த்துட்டீங்க இல்லையா? இதில் நீங்கள் குயிக்காக போகும். ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் படிக்கிறீங்க, ஆன்சர் தெரியுது தெரியல, ஸ்கிப்பு, இவ்வளோதான். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 5 to 10 செகண்ட்ஸ்க்கு மேலே எடுக்கவே கூடாது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சில கொஸ்டின்ஸை பார்த்து
30 to 40 மார்க்ஸ் போட்டுட்டீங்கன்னு வைங்களேன், குறைஞ்ச டைம்ல அதிக மார்க்ஸ் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற ஃபீலோட கான்ஃபிடென்ட்டா செகண்ட் ரவுண்ட் நீங்க போலாம். சப்போஸ் மிக்ஸ்டா வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அடுத்தடுத்த கொஸ்டின் பார்த்து தியரியா அட்டன் பண்ணுங்க. செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் போங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்லயுமே இருக்கும் இதெல்லாம் மைண்ட்ல சால்வ் ஆகும், இல்ல இதெல்லாம் ஆப்ஷன்லயே அடிக்கலாம் அப்படிங்கிற கொஸ்டின்ல செகண்ட் ரவுண்ட்லயும் சில கொஸ்டின் ரஃப் ஷீட்லயே ஒரு ஸ்டெப்ல இருந்து 2 ஸ்டெப் போட்டா போதும் அப்படிங்கிற கொஸ்டின்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் செகண்ட் ரவுண்ட்ல முடிங்க. Go back and tackle the question that require calculation or a little more thought. These are I know this but need a minute. ஸோ அதாவது இதெல்லாம் எனக்கு தெரியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் செகண்ட் ரவுண்ட்ல அட்டன் பண்ணிடுங்க. இதுல ஒரு 20 to 30% கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இதுலயே அதாவது 2 ரவுண்ட்லயே உங்களால 60 to 70 மார்க்ஸ் வரைக்குமே ஸ்கோர் பண்ண முடியுமா முடியாதா? எஸ். ஸோ லாஸ்ட் ரவுண்ட் அல்லது அந்த 3rd, 4th, 5th ரவுண்ட்லலாம் இந்த ரீசனிங்ல உங்களை வச்சு செய்யணும்னு சில சாப்டர்ஸ் கொடுப்பாங்க. என்னென்னது? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில், இல்லை இந்த ரேங்கிங், இதெல்லாம் டைம் எடுக்கும். டைம் எடுக்கக்கூடிய சாப்டர் கொஸ்டின்ஸ்லாம் இதில் போகும். ஸோ 10 to 20 கொஸ்டின் நீங்கள் லாஸ்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணால் கூட மிக 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 பெரிய விஷயம்தான். ஓகேவா? இப்படி உங்கள் பேப்பரை நீங்கள் மல்டிபிள் ரவுண்ட்ஸில் கொடுங்க. கடைசியில் இருக்குல்ல டைம் 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ, இதுதான் நம்ம எல்லாரையும் சாம்பியன்ஸ் ஆகும். சீரியஸா, ஏன்னா நானுமே இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படி சொல்றேன்? கடைசி 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ இருக்கும்போது நீங்க ஓரளவுக்கு ஒரு 75 to 80 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாமே கரெக்டா தான் ஓரளவுக்கு இருக்கும் மைண்ட் செட் இருக்கும். இந்த கடைசி 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் இருக்கும்போது டைம் இருக்கே, ஏதாவது ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அது தப்பே இல்லை. பட் அந்த நேரத்தில் நீங்கள் எதையாவது ஒன்று ஏனோ தானோன்னு பண்ணுறது அண்ட் இங்கி பிங்கி வாங்கி போட்டு ஆன்சர் பண்ணுறதுலாம் பண்ணாதீங்க. ஓகே, அந்த 10 to 15 மினிட்ஸ்லையும் தரமாக ஒரு 2-3 கொஸ்டின் இருக்கு, 4-5 ஸ்டெப்பு போட்டு ஆன்சர் வரும் ப்ரோ அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டினை சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தரோட அட்டம்ப்டோ ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். அந்த எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் லைஃபே டிசைட் பண்ணுது இல்லையா? ஸோ நீங்கள் எல்லாரும் 1 year எஃபர்ட் போட்டிருக்கலாம், 2 years எஃபர்ட் போட்டிருக்கலாம், இல்லை 3 months to 6 months எஃபர்ட் போட்டிருக்கலாம், எல்லாமே எஃபர்ட் தான். ஸோ உங்களோட எஃபர்ட் எல்லாமே தெரிய போகிற அந்த 90 மினிட்ஸ் அது. ஸோ அந்த 90 மினிட்ஸ் உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ண போகிற மினிட்ஸ். அதில் பதட்டப்படாமல் ஃப்ரீயாக உங்களால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் குரூப் டி எக்ஸாம் எழுத போகிற எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நான் இருக்கேன். ஓகேவா? நான் இருக்கேன். நீங்கள் செலெக்ஷன் வாங்கினாலும் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுவேன். ஸோ உங்கள் அட்டெம்ப்டை சூப்பராக கொடுங்க. அண்ட் எனக்கு முன்னாடி உங்கள் பேரண்ட்ஸ் வெயிட்டிங், நீங்கள் எப்போ செட்டில் ஆவீங்க அப்படின்னு. ஓகேவா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.